காய் டிடெக் நம்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ சிகிரியாவுக்கு போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் அழகாக பார்க்குறோம். வாங்க போவோம். இதால தான் போகணும். வாங்க அப்படியே போவோம். அழகாக தான் இருக்குது. நிறைய சனம் வருது போகுது. வாங்க அப்படியே போவோம். மலைக்கு போவோம். வாங்க முன் வாசலுக்கு வந்து தானே என்ன மலைக்கிட்ட போகல. கடும் தூரம். எப்படி ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே போகணுமா சொன்னாங்க. வாங்க அப்படியே போவோம். கிட்ட வந்து தான் வந்தா தெரிஞ்சு பாருங்க மலை இப்படியே தான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. வாங்க போவோம் அப்படியே. அது டிக்கெட்டு தூரம் நாங்கள் இப்போ திரும்ப போகிறோம். இப்போ தம்பி அங்கே போகிறான் டிக்கெட் வாங்குறதுக்கு. நான் இവിടുത്തെ கொண்டிருந்து வெள்ளக்கார பிள்ளையில பார்க்குறோம். இது அந்த வளர்ச்சி அந்த மலையை சுற்றி வளர்ச்சி இப்படியே ஒரு வாய்க்கால மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க அந்த காலத்து மக்கள். வாங்க இங்கே இருக்கு. ஒரு டிக்கெட் எவ்வளோ? 120 ரூபா ஒரு டிக்கெட் மலைக்கு ஏறுறதுக்கு. வாங்க இதான் முதல் வாசல். வாங்க போவோம். வாங்க அப்படியே போவோம். எல்லாரும் நிறைய பேர் போகிறாங்க. என்ன மல்லி சொல்கிறேர் அப்படி சொல்லப்படாதான். ஏன் சொல்லப்படா? இதெல்லாம் ஏறணும். துண்டை சின்ன மலையில் ஏறிய களைச்சி போயிட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும் பாருங்க. வாங்க அப்படியே போவோம். வாங்க கிட்டவே பார்ப்போம். இது வரலாறு காண இல்லாத ஒன்று புதுரானது தான் சொல்கிறாங்க. நேரக்கால பாருங்க எப்படி கிடக்காண்டு. இது பாருங்க. இது கண்டுபிடிப்பான்னா பெரிய கண்டுபிடிப்பான் உண்மையாகவே. இங்கே இது வந்து இது என்ன வாசல்? இது என்ன வாசல்? இது தனி வந்தது. வாங்க மேலே ஏறி பார்ப்போம். பாருங்களேன் எவ்வளோ கண்காட்சியெல்லாம் இருக்குது. வாங்க அப்படியே போவோம். உங்களுக்காக வீடியோ கட் பண்ணாமல் அப்படியே வாரம். வாங்க நல்ல கதைண்ணா. ஸ்விம்மிங் பூல். நான் இப்போ குளிக்க தான் போகிறேன். மேலே ஏத்தம் கீழே இருந்து மேல இருந்து பார்க்க பாருங்க ஸ்ரீலங்கா ஃபுல்லா டோட்டலே தெரியுது. வாங்க மேல வைத்து கேட்டுறோம். அங்கேயும் சனம் நிற்குது அந்த மலையிலே. கீழே பார்க்கல அது அவ்வளோ. ஆனால் பாதுகாப்பு கடும் பாதுகாப்பா. ஓ வாங்க வேற இடத்த சுற்றி பார்ப்போம். நிறைய இடம் இருக்கு. வாங்க இங்கே வருங்க புத்தெல்லாம் இருக்கு. இப்போ நாங்கள் குகைக்கு போகிறோம். நீங்களும் வந்து பார்க்கலாம். வாங்க அப்படி வீடியோவில் போவோம். மேலே தான் குகை இருக்கான். இப்போ நாங்கள் கீழே இறங்கி போகிறோம். இதெல்லாம் உடஞ்சிட்டு இதெல்லாம் என்ன இருந்ததே தெரியலை. இது பல வருஷங்களாக இருந்தது போல இடக்கு. பார்க்குறதுக்கு நிறைய இது இருக்குது. இங்கே பாருங்க என்னென்ன மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சும்மா விஷயம் இல்லை. என்ன பொறுத்த அளவு சொல்லுவேன். ஓ
இதெல்லாம் ஒரு 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 சீட் ஒரு காவலன் இருக்கிற மாதிரி ஒன்று தான் இதுவெல்லாம். இது பாருங்க பழைய கட்டடங்களை உடும்பு போறது. வேர்த்து வீடு நீங்களும் கண்டிப்பா வரலாம், பார்க்கலாம். நிறைய இருக்கு, உண்மையாக பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. சரி, இதோட பார்ப்போம். நாங்கள் அப்படியே இறங்கி போவோம். குளிக்கிற இடம் ஸ்விம்மிங் பூல், அதுக்கு போவோம். வாங்க அப்படியே போவோம். நம்மளும் பார்ப்போமே, அதே கிட்டவே பார்ப்போமே அழகா. ஏன் தான் தூரத்தில் வச்சு பார்ப்பேன். இது எந்தெந்த மகாராணி வந்து குளிச்ச இடமோ, எந்தெந்த அரசன் வந்து குளிச்ச இடமோ தெரியலப்பா. இங்க பாருங்கம்மா மக்களே, என்ன அழகா கட்டியிருக்காங்க. அது இங்க பாருங்க, அவ்வளோ செங்கக்கல் தான் பாருங்க. நான் நிறைய வீடியோ பிடிச்சா இருக்கேன். இந்த குளத்துல இருந்து அந்த தெரிஞ்ச குளம், அந்த குளத்துல இருந்தானா இங்க தண்ணி இருக்குதான் என்று கதை எனக்கு தெரியாது. அதான் உண்மை. வாங்க, என்ன கீழே சுத்தி பார்க்கலாம், அழகா பார்க்கலாம். வாங்க வாங்க இப்படி ஏறி பார்ப்போம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து மண்டபமா வந்து எழுதி போட்டிருக்காங்க. இது பாருங்க, அழகான பிளேஸ் எல்லாம் இருக்கு. இந்தலையும் பார்க்கலாம், அழகான சூப்பரா இருக்கா. பேசுறாங்க போலடா. இது பாருங்க, உண்மையா பார்க்கறதுக்கு கண்கூட காட்சி தான். இது எல்லாருக்கும் கொடுப்பானே இல்லை உண்மையாவே. கண்டிப்பா இந்த வீடியோ உண்மையாவே சின்ன சின்ன பிள்ளைகள் தான் இந்த வீடியோவும் கூட பார்க்குறேன். படிங்களே, யாருக்கும் கரெக்டாக கொடுக்காம வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. கவனமாக இருக்கணும். முக்கியமாக பேரண்ட்ஸோட வாங்க. இது பாருங்களேன், இதெல்லாம் சின்ன சின்ன குளங்கள் பாருங்க. ப்ளஸ் இது அப்போ தான் நான் வரக்கலாம் முதல் வாசல்ல இருந்து வந்தேன். இதோடைய கைஸ் இதோட வீடியோவை முடிச்சு கொள்ளுவோம். வாங்க, இங்கே பாருங்க, அப்படியே அந்த மலையை சுற்றி அப்படியே வைகானம் வாய்க்காலாம், குளம் வாய்க்கால் மாதிரி இருக்கு குளம். இங்கே பாருங்க சொல்லலாம். இது நாங்கள் அப்பா போக்குள்ள சொன்னவர், இது வந்து காலகாலமாக வத்தாதான். அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் இங்கே தானே வந்து இறங்குமா அது சொன்னாங்க. எங்களுக்கு முழுசாக தெரியாது, நான் அவ்வளோக்கு படிக்கலை. கண்டிப்பாக நீங்களும் வரலாம். இனிமேல் நான் எங்கள் ஏரியாவுக்கு தான் போகிறேன். மணி என்ன ஒரு துண்டு தான் இருக்குது, அதையும் கதைச்சி முடிச்சு விட்டா சரி. இது பாருங்களா, அது கொஞ்சம் கேமரா கிளியர் காண அடைச்சல, அதான் பிரச்சனை. என்னெல்லாம் போட்டிருக்கேன். அவெல்லாம் கட்டடம் தான். இதுல என்னென்ன இருந்துச்சோ தெரியலப்பா. எவ்வளோ செங்க கல்லப்பா. இது எவ்வளோ செலவாயிருக்குமே. இது என்னண்டு தான் இவ்வளோ உடஞ்சாண்டே தெரியாது.